விஸ்வநாதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆம் ஆத்மி, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டி போட்டு பிரச்சாரம். சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை கவரும் வகையில் வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுகவினர் தீவிர பிரச்சாரம். அரசின் திட்டங்களை எடுத்துச் சொல்லி கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்க முடியாது. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் பொதுக்கூட்டத்தில் பேச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் தொடர்பான கள ஆய்வு பணியில் ஈடுபடும் முதலமைச்சர் ஸ்டாலின். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். மெட்ரோ ரயில்களுக்குள் உணவு அருந்தக்கூடாது. மெட்ரோ நிர்வாகம் அதிரடி உத்தரவு. உலக சுகாதார அமைப்பு மற்றும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா. புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான மகளிர் ஜூனியர் கூடைப்பந்து போட்டி 24 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டம் வென்றது தமிழகம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்க முடியாது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மந்தகரை பகுதியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்தவர்கள், இன்று கட்சி தொடங்கியவர்கள், நாளை தொடங்கும் கட்சிகள் என எல்லோரும் எம்ஜிஆரின் பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் அதற்கு காரணமானவர்களாக இருக்கும் குற்றவாளிகள் சிறைக்கு போகாமல் 10 நாட்களிலேயே ஜாமீனில் வந்திருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்தார். சென்னை மெட்ரோ ரயில்களுக்குள் உணவு உட்கொள்ள அனுமதி இல்லை என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், மெட்ரோ ரயில்களுக்குள் உணவு உட்கொள்ள அனுமதி இல்லை என்றும், அனைத்து பயணிகளுக்கும் சுமூகமான மற்றும் இனிமையான பயணத்தை உறுதி செய்ய மெட்ரோ நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கான அறுபடை வீடு ஆன்மீக பயணம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து இந்த பயணம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆன்மீக பயண திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை போன்ற பகுதிகளை சேர்ந்த 201 மூத்த குடிமக்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 242 பேர் 6 சொகுசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்கிறார்கள். அறுபடை வீடுகள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் அனைத்து திருத்தலங்களையும் நோக்கி இந்த ஆன்மீக பயணம் நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக சுமார் 27,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அது குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பு குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் கூறினார். நெல் கொள்முதல் மற்றும் பயிர் காப்பீடு தொடர்பாக காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 15 நாட்களே இருப்பதால் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் வழியாக அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கின்றன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இது சமூக ஊடக காலம் என்பதால் அதன் வழியாகவே எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றன. இது தொடர்பான மீம்கள் மற்றும் வீடியோக்களை ஆம் ஆத்மி கட்சியும் பாஜக கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு வெளியிட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி டெல்லி மக்களின் எதிர்கால வளர்ச்சியை முன்வைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதனால் டெல்லி தேர்தல் களத்தில் அனல் வீசுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று கள ஆய்வு செய்கிறார். ஏற்கனவே கோவையில் தொடங்கி விருதுநகர், ஈரோடு, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு செய்த முதலமைச்சர் 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ் நூலகத்தை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். பட்டமளிப்பு விழாவிலும் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றுகிறார். நாளை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று புதிதாக அமைய உள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார்.
50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தீவிரமாக இறங்கியிருக்கிறது. தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை முதலே திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவாக அக்கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நகரின் பல பகுதிகளில் வீடு வீடாக சென்று தங்கள் கட்சியின் சின்னத்திற்கு அவர்கள் ஆதரவு கோரினர். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் போன்ற அரசு திட்டங்களை விளக்கி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி, பெண்கள் தாங்களாகவே முன்வந்து திமுக வேட்பாளருக்கு ஆரத்தி எடுப்பதாகவும் அதற்கு பணம் கொடுப்பதில்லை எனவும் கூறினார். அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம் என அந்நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்தின் உள்ளரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், செவ்வாய் கிரகத்திற்கு தங்கள் நாட்டின் விண்வெளி வீரர்களை அனுப்பி பல சாதனைகளை படைப்போம் என்றும் குறிப்பிட்டார். மெக்சிகோ வளைகுடா என்பது இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும் என கூறினார். உலக போர்களில் அமெரிக்கா இனி பங்கேற்காது என கூறிய ட்ரம்ப், அமெரிக்காவில் நிலவும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்றும் கூறினார். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்தும் உலக சுகாதார அமைப்பில் இருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவில் அந்நாட்டு புதிய அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை 2வது முறையாக விலக்கிக் கொள்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கான தனது நோக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவிக்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் கடிதத்தில் கையெழுத்திட்டார். தங்கள் நாட்டிடம் இருந்து மிகப்பெரிய அளவிலான நிதியை பெற்றுக்கொண்டு கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்களை சரிவர கையாள உலக சுகாதார மையம் தவறவிட்டது என்பதை உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக கூறியிருக்கிறது அமெரிக்க அரசு. சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான பெண்கள் ஜூனியர் கூடைப்பந்து போட்டியில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. சென்னை OMRல் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளி விளையாட்டுக் குழுமம் இணைந்து இப்போட்டியை நடத்தின. இதில் இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற தமிழக அணியும் மகாராஷ்டிர அணியும் சாம்பியன் பட்டத்திற்காக மோதின. விறுவிறுப்பான இந்த போட்டியில் 53க்கு 47 என்ற புள்ளி கணக்கில் தமிழக அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.